தனுஷ்கான். ஸோ நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரோ டெவலப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பிங் கம்பெனி ஆகும். சரியா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சராக இருக்கேன் குளோபல் லேர்னிங் கேம்பஸ். ஸோ இதை என்ன பண்ண ஒரு குட்டி டீட்டெயில். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி கிளாஸ் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் போஸ்ட் ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் கிளாஸ் 2.0. சரியா? அது என்ன ப்ரொஜெக்ட் கிளாஸ் 2.0? சரியா? ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் 1 மந்த் முன்னுக்கு. சரியா? 2 மந்த் ப்ரொஜெக்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 2 மந்த் ப்ரொஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈச் வீக், அதாவது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு யூனிட்டை கிளியர் பண்ணும். சரிதானே? அதன் அடிப்படையில 4 வீக்ல 4 யூனிட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன யூனிட்டை வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸை கிளியர் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராமிங் கிளியர் பண்ணியிருக்கோம், நெட்வொர்க்கிங் கிளியர் பண்ணியிருக்கோம், லாஜிக் கேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் த ஸ்கிராச், அதாவது இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 பேட்சுக்கானது. ஸோ உங்களோட ஸ்கூலில் அப்படி இல்லாட்டி உங்களோட ஏரியாவில் சம்டைம்ஸ் சிலபஸ் முடிக்காம சிலபஸ் கவர் பண்ணாம கிளாஸஸ் போவாங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. கம்ப்ளீட்டா ஜீரோல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஓ இல்லாட்டி சி பி லெவல்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை அடுத்த லெவலுக்கு ஏபி அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு கொண்டு போக கிரியேட் பண்ண ஒரு ப்ரொஜெக்ட் தான் இது, இந்த ப்ரொஜெக்ட். சரியா? சொன்ன மாதிரி 4 யூனிட்டை இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேனல்ல இங்கே பார்க்கலாம், நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுதான். சரியா? அதெல்லாம் நீங்கள் எனக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இது எல்லாமே அப்படி என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் படிச்சு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ட ஃபீட்பேக். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கு எனக்கு, ஓகே எனக்கு புரிஞ்சுது புரியுது அப்படின்னு சொன்ன ஃபீட்பேக் தான் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 4 யூனிட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே என்ன நடக்க போகும்? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2.0 எதுக்கு கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளவு நாள் நம்மள படிச்ச விஷயங்கள் ஓகே, பட் இனிமே நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மெயினான டாபிக்ஸ் நிறையவே இருக்கு நம்ம படிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான மெயினான டாபிக்ஸ் எல்லாமே தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப படிக்க போகிறோம். ஸோ இந்த 2.0ட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்னென்ன டாபிக்களை நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம், அதாவது இந்தந்த டாபிக் வரலாம் இந்தந்த டாபிக் வர முடியாது அப்படின்ட்டு நம்ம என்னன்னா வர முடியாதுன்னு சொல்றதை விட எது அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2025 பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், டோட்டலா சில டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள் வந்து 2020ல இருந்து 2024 வரைக்கும் இருந்த எக்ஸாம் பேப்பருக்கும் 25 பேப்பருக்குமான டோட்டல் டிஃபரெண்ட் இருக்கு. சரி, அது நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்கும், அதை பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள். ஸோ அதை கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2026ல என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிதானே? ஸோ 2025ல இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸ் இந்த யூனிட் சரியா எதை பேஸ் பண்ணி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் என்னென்ன யூனிட்லாம் நம்ம கெஸ் பண்றோம், எதெல்லாம் வரலாற்று நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூனிட், அதாவது நம்ம இந்த வருஷம் என்னென்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா முதலாவது விஷயம், வெயிட் நான் இந்த நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. 2026ல ப்ரெடிக்ஷன். சரியா? இந்த 2026ல பார்ட் பில ஓகே இதை நான் இப்போ கிளியர் பண்றேன். சரியா? மேல எழுதி வைக்கிறேன், அப்புறம் ஈஸியா இருக்கும். சரி, இதுல 2026ல சரியா பார்ட் பில டோட்டலா சேஞ்ச் ஆன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பாக்ட் பண்ண இடம் ஏரியா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் பி தான். சரியா? இந்த பார்ட் பிக்குள்ள சரியா என்னென்ன விஷயங்கள் வரலாம் அப்படின்னு நம்ம இப்போ லாஜிக் கேட்னா லாஜிக் கேட் கண்டிப்பா வரப்போற ஒரு விஷயம் தான். சரி, அந்த லாஜிக் கேட்குள்ள என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஜிக் கேட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லாஜிக் கேட்குள்ள மெயினான டாபிக்ஸ் என்ன இருக்கு? அதே மாதிரி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் வரும், அதே மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கே மேப் வரலாம், பாஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் வரலாம்.
ஸோ ஒரு சர்க்கிட்டை வரையக்கூடிய, அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதை வச்சு சர்க்கிட்டை வரைய சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் சாதாரணமாக. இதுகள் தான் வரலாம். இதை தாண்டி ஃபிளிப் ஃப்ளாப், ஃபுல் ஆர்டர், ஆஃப் ஆர்டர் இதுகள் வரலாம். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றது எப்பயுமே ஒரு ஒரு லாஜிக் கேட் கேள்வியா இருந்தால் இதுகளுக்குள்ள எதை நம்ம மெயினா பார்க்குறோம். சரியா, இதுகளுக்குள்ள என்னென்ன விஷயங்களை நம்ம மெயினா பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்கு மட்டுமே கிடையாது, டேட்டா பேஸாக இருந்தாலும் சரி. டேட்டா பேஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம டேட்டா பேஸ்ல படிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக் என்னது, டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சரியா, மெயின் டாபிக்ஸ் என்னது? முதலாவது விஷயம் இஆர் டயக்ராம், ஸ்கீமா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே. சரியா, சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கீமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல், அதே மாதிரி நார்மலைசேஷன், இதுதான் மெயினான டாபிக். இதுக்குள்ள இதெல்லாம் மெயினாக வரணும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, ஸோ அப்படின்றது கம்ப்ளீட்டாக தான் இப்போ பார்க்க போனோம்னா. ஸோ அதில் முதலாவது விஷயம் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2026 ஓகே. ஓகே, நான் நோட்ஸ் சரி. ஓகே, அப்புறம் ஒரு பார்ட் பி. இந்த 2026 என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாஜிக் கேட்ஸை வந்து செய்யலை. சரியா, செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனே சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. அதுக்கு இதுதான் ஆன்சரா வரும் அப்படிங்கிறத நிறுவ சொல்லியிருக்கோம். சரி, அதுதான் முதலாவது கேள்வியாகவே வந்தது. ஸோ இப்படி நிறுவுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அதுக்குள்ள ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருந்துச்சு. என்ன ட்ரிக் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படி இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரியா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையும் வரதுக்கான சான்சஸ். அட் த சேம் டைம் இந்த முறை கேமன் கண்டிப்பா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொப் போஸ்ட்குள்ள கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஒன்னு சொப்ல வரும், அப்படி இல்லாட்டி போஸ்ட்ல வரும். இது கண்டிப்பா வர ஒரு விஷயம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிட் ஒன்று கம்ப்ளீட்டா நீங்க வரைகிறது மாதிரி வரும். ஒன்னு யூனிவர்சல் கேட்ல நேண்ட மட்டும் யூஸ் பண்ணி, அப்படி இல்லாட்டி நாரை மட்டும் யூஸ் பண்ணி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ்ல லாஜிக் கேட்ஸ்குள்ள அதிகமாக கவனம் செலுத்தணும். அட் த சேம் டைம் ஃபிளிப் ஃப்ளாப், ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் இதுல பெரிய கேள்விகள் வரதுக்கான சான்சஸ் குறைவு. பட் சின்ன சின்ன கேள்விகள் வரணும். பட் மெயின் ஸ்கோர் பண்ற இடம் எதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமேப், அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் சாப், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா Question 6 நெட்ஒர்க்கிங். சரியா, நெட்ஒர்க்கிங்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்நெட் மாஸ்க் வரதான் போகுது. பட் இந்த முறை அதிகளவான சான்சஸ் விஎல்எஸ்எம்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் எஃப்எல்எஸ்எம் பார்த்து வச்சுக்கணும். சரியா, இப்போ விஎல்எஸ்எம் தான் வரப்போகுது அப்படின்னு விஎல்எஸ்எம் வந்து பார்த்துட்டு போகுது. பட் எஃப்எல்எஸ்எம் தெரியும். எஃப்எல்எஸ்எம் ஈஸியான விஷயம். விஎல்எஸ்எம் அதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். நீங்க இந்த சேனல்ல கூட நீங்க போயிட்டு பார்க்கலாம். விஎல்எஸ்எம் ஈஸியா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நெட்வொர்க்கிங் யூனிட் கூட நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி தானே? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி பைத்தன். பைத்தன்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பைத்தன்ங்கிறத தாண்டி அதை ப்ரோக்ராமிங்னு சொல்லலாம். இதுக்குள்ள கண்டிப்பா ஃப்ளோ சார்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃப்ளோ சார்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஃபைல் ஹேண்ட்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் ரிலேட்டடாக இன்னும் யாராவது படிக்கலை அப்படின்னா அதையுமே நம்ம படிப்போம். ஃபியூச்சர் நான் பிளான் சொல்றேன் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி. ஸோ அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமை கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி ஒரு சூடோ கோடோ அப்படி இல்லாட்டி ஃப்ளோ சார்ட்டோ எப்படி நம்ம அது வந்து ஒரு பைத்தன் கோடை நம்ம எழுதலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயம் வரும். சரி, அடுத்த விஷயம் டேட்டாபேஸ்குள்ள பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டேட்டாபேஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் வரல. எஸ்கியூஎல் வரலன்னா எஸ்ஏ பார்ட் பி பார்ட்டுக்குள்ள எஸ்கியூஎல் வரல. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது பி பார்ட்டை பத்தி இதெல்லாம் ஞாபகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முறை எஸ்கியூஎல் வரல. ஸோ இந்த முறை எஸ்கியூஎல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, அதுக்குள்ள இஆர் டயக்ராம் கண்டிப்பா வரும். அது டவுட்ஸே கிடையாது. இஆர் டயக்ராம் இருக்கும். அட் த சேம் டைம் நார்மலைசேஷன் சரி. ஸோ இதுக்குள்ள கொஞ்சம் அதிகமான கவனம் கொடுத்து கொஞ்சம் படிக்க பாருங்க. சரி, அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இ காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஐஓடியோட மிக்ஸ் பண்ண இ காமர்ஸ். சரியா? இந்த இ காமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது கம்ப்ளீட்டா இப்ப இருக்க கரண்ட் டெக்னாலஜியின் அடிப்படையில, இப்ப இருக்க கரண்ட் விஷயங்கள் அடிப்படையில இ காமர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட வந்து என்ன செஞ்சிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான். பட் இப்ப அதுக்கான ஒரு தனியான ஒரு கேள்வி, ஐஓடியோட ரிலேட்டடான கேள்வி வந்து இன்பில் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த முறை வரலாம், சம்டைம்ஸ் தாண்டி ஒரு 95% சான்சஸ் இருக்கு வாரத்துக்கு. ஸோ அந்த ரிலேட்டடா அதுல எப்படி கொஸ்டின்கான ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்றதுன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு அது ரிலேட்டடாகவும் வரலாம், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஓஎஸ். இந்த ஓஎஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓஎஸோட சேர்த்து இந்த முறை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு விஷயம் ஓஎஸோட சேர்த்து. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஐஓடில வெயிட், இதை நோட் பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம். சரியா? இது வாரதுக்கான சான்சஸ் கூட. அது என்ன மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. ஸோ அதுவும் பார்த்து வச்சீங்கன்னா வாரதுக்கான சான்சஸ் கூடும். சரி. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இ காமர்ஸ் சொன்னே பாத்தீங்கன்னா அதுக்கு சான்சஸ் கூட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ். ஓஎஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெப் பேஸ் ஓஎஸ்குள்ள உங்களுக்கு தெரியும். ஓஎஸ்குள்ள என்னென்ன கான்செப்ட் வரும், மெமரி மேனேஜ்மெண்ட் வரும், அதே மாதிரி சாரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் அதிக அளவு கன்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சீங்கன்னா ஸோ இதுவாக அதுக்கான சான்சஸும் போகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல அப்படி இல்லாட்டி, சரி அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வெப் வெப்புக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் லாஸ்ட் இயர் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறையும் ஜாவா ஸ்கிரிப்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சு வச்சு, ஜாவா ஸ்கிரிப்டும் ஒரு வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்பி, HTML, CSS இது எல்லாமே வந்து நான் வெப்னு ஓவரால் சொல்லிட்டேன். பட் அதுக்குள்ள இது வரும். ஸோ பேசிக்கா ஒரு டேட்டா பேஸோட பிஎஸ்பி எப்படி கனெக்ட் பண்றது, அதுகளுக்குள்ள எப்படி ஒரு குவாரியை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்றது, அது எப்படி ரன் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான விஷயங்களை நம்ம பார்த்துறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026 ப்ரெடிக்ட் பண்ற சில விஷயங்கள். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 2025 கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ 2025லயுமே இந்த விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இ காமர்ஸ் ரிலேட்டடா அதே வந்து பாத்தீங்கன்னா ஐஓடி வந்திருக்கு. ஸோ இதுவுமே இந்த முறை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸோட சேர்த்த வெப் ஜாவா ஸ்கிரிப்ட் இதுவுமே வந்திருக்கு. ஸோ இந்த முறையும் வரதுக்கான சான்சஸ். போன வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் அதை அப்படியே கைவிட்டுற மாட்டாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை கொண்டு வரதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப 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 ஒரு முக்கியமான பார்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள. சரி, அந்த வெப் டெவலப்மெண்ட்குள்ள ரொம்பவே முக்கியமான பார்ட்டுங்கிறது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதில் தான் ப்ரோக்ராமிங். ஏன்னா HTML CSS ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நிறைய டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானே? ஸோ அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் வரதுக்கான சான்சஸும் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வருது? ஒரு விஷயம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சொல்றேன். ஏ லெவல் பாஸ் பேப்பர், ஏ லெவல் பேப்பர் ஒன்று கிரியேட் பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சரை அடிப்படையாக வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த முறை நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க இப்ப எல்லாரும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் நீங்க ஹையர் ஸ்டடி போறீங்க அப்படின்னா கேம்பஸ் யூனிவர்சிட்டி எங்க சரி போறீங்க அப்படின்னா அங்க போய் படிக்கிறீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டடா போறீங்க அப்படின்னா இந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே தேவை. அதன் அடிப்படையில தான் இங்க படிச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி. இது வந்து கம்ப்ளீட்டா பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்டை வச்சு தான் நீங்க உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போறதுக்கான சான்சஸ் சரிதானே? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பேப்பர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் சிலபஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு லாங்குவேஜ். வெப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தேவையான விஷயம். அதையும் தாண்டி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏஐ. எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க, சில டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஏஐயோட நீங்க வந்து என்ன சேட் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே யூஸ் பண்ணி சேட் ஜிபிடி இருக்கு, க்ளோட் இருக்கு, ஜெமினை இருக்கு, கோப்பை இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு இருக்க ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நிறைய ஏஐ இருக்கு. ஸோ அந்த அளவுக்கான ஏஐ இருக்கு அப்படின்னா நீங்க ஏஐ எல்லாம் டெவலப் பண்றதுக்கு பேசிக் யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஏஐக்கு மெஷின் லேர்னிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் ஜென்ரலா சொல்றேன். சரியா? இந்த மெஷின் லேர்னிங் இதுக்கு எல்லாமே அடிப்படையா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். அப்போ ப்ரோக்ராமிங்ல அந்த ஏஐ மெஷின் லேர்னிங்கோட தொடர்புபட்ட ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். அதனால தான் பைத்தனை இன்னுமே பேப்பர்ல வச்சிருக்காங்க, இன்னுமே சிலபஸ்குள்ள வச்சிருக்காங்க. பைத்தன் ஃபியூச்சர் ரொம்ப பெருசு.
சரிதானே? ஸோ அந்த அடிப்படையில தான் உங்களுக்கான பேப்பர் செட் பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சரை யோசிச்சு தான் உங்களுக்கான பேப்பர்ஸ் எல்லாமே செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது ரீசனும் அதான். இ-காமர்ஸ் ஆட் பண்ணதுக்கு ரீசனும் அதான். இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளும் படிச்சு வச்சுக்கிறது உங்களோட நாலேஜுக்குன்ட்டு யோசிங்க. அட் த சேம் டைம் எக்ஸாமுக்கு தான் நம்ம மெயினாக படிக்கலாம். பட் அதையும் தாண்டி உங்க நாலேஜுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம். ஏன்னா எக்ஸாமோட உங்களோட ஐடி நாலேஜ், ஐடி கேரியர் முடிய போகிறது கிடையாது. எக்ஸாமுக்கு அப்புறம் தான் கதையே இருக்கு. அந்த மாதிரி ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ பேசிக்கா எக்ஸாம் இந்த டைம் உங்களுக்கு மெயினாக நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எழுதுறது, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்படி விளங்கிக்கிறது, அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 2025ல வந்த விஷயங்கள். 2026ல என்னென்ன வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ. அதனால 2026ல சாரி 2026ல நீங்க பார்த்து வச்சுக்க வேண்டிய விஷயம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு ஓவரால சொல்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்து வச்சுக்கங்க. ஸோ அந்த ஃபார்ம் வெலிடேஷன் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார்ம் வெலிடேஷன், ஈவெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிவ் HTML, அதாவது பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல ரெஸ்பான்சிபிள் பெரிய விஷயம் எல்லாம் உண்மையில. அதாவது பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல இருக்க வியூ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வித்தியாசமா இருக்கும். எது சரி, ஒரு வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. விண்டோஸ்ல நீங்க பார்க்கும்போது, அதாவது நீங்க கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும், மொபைல் போன்ல பார்க்கும்போது டோட்டலா டிஃப்ரெண்டா. அது ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா இருக்கும், டிசைன் நிறைய மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் டிசைன் வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிவ்க்கு தேவையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்குள்ள என்னென்ன சிஎஸ்எஸ் நம்ம எழுதணும், அது சிஎஸ்எஸ் ரிலேட்டடான விஷயங்கள், HTML ரிலேட்டடான விஷயங்கள், மீடியா போலீஸ், ஒரு பிக்சர் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா SQL DDL, அதாவது SQL நான் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி யாராச்சும் ஜாயின் பண்ணல பார்க்கல அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் கூட நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெட்வொர்க்கிங்க்கு நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அந்த பிடிஎஃப்ல வந்து நிறைய ஈஸியாக டீச் பண்ண டெக்னிக்காக படிச்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூட மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் கிரியேட் பண்ணுற எந்த பிடிஎஃப்பும் எந்த ஒரு சோர்ஸ், அதாவது வெளியில இருந்து வேற ஒரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து எந்த நோட்ஸ் கிடையாது. கம்ப்ளீட்டா ஆத்தரைஸ்ட், அதே மாதிரி ஆத்தரைஸ்டா நான் கூகுள்ல இருந்து ஒவ்வொரு நோட்ஸையுமே எடுத்து நான் உங்களுக்கு தனியா அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அதுக்காக நான் மெனக்கெட்டு உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக கிரியேட் பண்ண பிடிஎஃப் தான். எதுவுமே நீங்க வேணா யார்கிட்ட பிடிஎஃப் பண்ண வேண்டாம்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு சம்மந்தமே இருக்கு. ஈஸியா எப்படி விளங்குறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கான நீங்க கிட்டத்துல ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அதாவது 2023, 24, 25 இந்த பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி எம்சிக்யூஸை மட்டுமே தனியா எடுத்து அதுக்காக ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு எம்சிக்யூவையும் தனித்தனியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி நிறைய பேர் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான பிடிஎஃப் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே படிங்க. எல்லாமே உங்களோட யூசேஜ்க்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ படிங்க. சரி, ஓகே. அடுத்த விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல்குள்ள DDL அந்த லாங்குவேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் அதுக்கு ரிலேட்டடாக வாழ்றதுக்கான சான்சஸ் கூடும். சரியா? அதுக்குள்ள ஒரு ஃபில்டரிங் ஆப்ஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்குள்ள ஸோ பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ கோட். இது வந்து பார்த்தீங்கன்னா MCQல அதிகமாக வரதுக்கான சான்சஸ் கூட ஒரு 6 to 7 கொஸ்டின் மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபடர் ஃபுல்லடர் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து வாரதுக்கான SR லெச் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுகள் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே கண்டிப்பாக வாரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பைத்தன். இந்த அட்வான்ஸ் பைத்தன்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். இதுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னது ஃபைல் ஹேண்ட்லிங், இது கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீடி, ஸ்னாப்பேக், அப்புறம் லம்டா ஷார்ட் அப்படின்ட்டு இது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த நேம்ஸ் டேர்ம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் இது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான். நோட் பண்ணி விஷயமே இதுகள் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. சரிதானே? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பைத்தனுக்குள்ள இதுகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். எதிக்ஸ் ஒரு யூனிட் ரிலேட்டடான டாபிக் ஒன்று இருக்கு, சோசியல் இம்பாக்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு, இப்படிதான் இருக்கணும், லீகல் இல்லீகல்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்காக ஒரு தனியா ஒரு டாபிக் இருக்குது. நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அது படிக்கல அப்படின்னா இது ரிலேட்டடாகவும் படிச்சு வச்சுக்க பாருங்க, வாழ்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா MCQ டிஸ்கஷன்ஸ். MCQ டிஸ்கஷனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல சாதாரணமா ஒரு 10 கேள்வி வரும் MCQ.
சரி, அதனால பார்த்தீங்கன்னா யூனிட் டூல இருந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடா பேசிக் நோட்ஸ், பேசிக் தியரிஸ், அதாவது ஓ லெவல் ஐசிடியோட பேஸ் பண்ண கொஞ்சம் அட்வான்ஸான சில விஷயங்கள் பண்ண யூனிட் 1 யூனிட் 2 மிக்ஸ்ட் ஆகி ஒரு 10 கேள்விகள் வரதுக்கான சான்ஸ். இது எப்பயுமே வளமையா வர விஷயம் தான், இந்த முறையும் வரதுக்கான சான்சஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்தான்ல கண்டிப்பாக கேள்விகள் வரும், ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்குள்ள கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும், ஒரு கேள்வி கிடையாது, ஒரு 5 to 6 கேள்விகள் மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யா ஓகே, இது மாதிரி கேள்விகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் சும்மா சொல்லலை, கடைசியா வந்து அதாவது 2020 2025 வரைக்கும் வந்து 6 பாஸ் பேப்பரை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். சரியா, நான் சும்மா பேச்சுக்கு அப்படியே சொல்லுங்க, கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இது உங்களோட யூசேஜ்க்காக. சரியா, இதை கம்ப்ளீட்டா நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நோட்ஸ் எடுத்து ஷோர்ட் நோட் மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் ஜாவா கிடையாது, ஜாவா சிலபஸ்ல கிடையாது. ஜாவா ஸ்கிரிப்ட் வேற, ஜாவா வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட். அந்த நீங்க கொஸ்டின்ஸ் போடுறீங்க, நான் பார்க்கல. ஜாவா வேற, ஜாவா ஸ்கிரிப்ட் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி கூட. ஜாவா உங்க சிலபஸ்ல கிடையவே கிடையாது. அதை எதுவும் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது டைம் வேஸ்ட். சார், ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஆனது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாவா கிடையாது, ஜாவா கிடையாது. ஜாவா கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே தான் மெசேஜ் போடுறீங்க. ஜாவா கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்ட். சரிதானே, ஜாவா ஸ்கிரிப்ட் வேற, ஜாவா வேற. ஜாவாங்கிறது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாடம், அதை எதுவும் போயிட்டு படிச்சிடாதீங்க, நான் சொல்றேன்னு போயிட்டு. ஜாவா வேற, ஜாவா ஸ்கிரிப்ட் வேற. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஓகே, சூஸ் நான் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஜாவா ஸ்கிரிப்ட் அட் பண்ணியிருக்காங்க 2026 2025. ஸோ இந்த முறை வாரதுக்கான சான்சஸ் இருக்கு, அதை தான் நான் சொல்றேன். சரி, ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஜாவா ஸ்கிரிப்டையும் தொட்டதில்லை. ஓகே, இஷ்யூஸ் கிடையாது, நான் சொல்றேன் என்ன செய்யறது அப்படின்ட்டு. சரியா, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா 100 மார்க்ஸ் வரப்போது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மார்க்ஸ் தானே வரும் கண்டிப்பா. சரியா, அதனால அந்த விஷயத்தையும் பார்ப்போம். சரி, அதை பார்ப்போம், நம்ம பார்ப்போம். டென்ஷன் ஆக வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ், டென்ஷன் ஆக வேணாம். யாரும் டென்ஷன் ஆக வேணாம். நாளைக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்றேன், அது பதற வேணாம். மொத்தத்துல எல்லாம் படிக்கணும் போற இல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னதுல கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இதை தாண்டி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. சரியா, நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் சார். யா, நான் சொல்லியிருக்கேன். சரியா, அது கேட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஷேர் பண்ண இஷ்யூ கிடையாது, நான் கிளாஸ் பண்ணுவேன். டென்ஷன் ஆகாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருக்கேன். சரியா, நான் கொஞ்சம் சீரியஸா இருக்கனால நீங்க டென்ஷன் ஆகிருக்கீங்க. சரி, இதெல்லாம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இதெல்லாம் படிக்கிறதே பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம படிச்சிருக்க 4 விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ 4 விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். சரி, சரி, 4 விஷயத்துல இவ்வளவு நாள் நம்ம 4 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதாவது ஒரு 4 தூணை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ், அப்புறம் ப்ரோக்ராமிங், அப்புறம் நெட்ஒர்க்கிங், இதெல்லாம் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் நான் சம் நோட்ஸை வந்து நான் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய குரூப்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாம் கிடைக்காட்டி இஷ்யூஸ் கிடையாது, நான் ஷேர் பண்ணி விடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த குரூப்ஸ் இருக்கு, ஸோ நான் ஷேர் பண்ணி விடுறேன் கண்டிப்பாக. சரி, இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த கன்செப்ட் எல்லாமே முடிச்சிருக்கோம். சரி, பேலன்ஸ் இருக்கு டாபிக்ஸ். சரியா, இனிமே நம்ம படிக்க போகிற விஷயம் இது கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் கிளாஸ் 2.0 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டுவாங்க. சரியா, நான் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 வாங்கினேன். இதை தாண்டி 1 ரூபா கூட இதுக்கப்புறம் வாங்கினது கிடையாது. இதை வாங்கியும் ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் 1 ரூபா கூட வாங்கினது கிடையாது. வாங்கினதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்பாரு. சரியா, இவ்வளவு நாள் படிக்கிறது சார், அவங்க நோட்ஸ்க்காக காசு நான் வாங்கினது கிடையாது. அவங்க படிச்சு எவ்ரி டே வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கும். அதை நான் என்னைக்குமே ஒர்க் பண்ணது கிடையாது. நான் சாப்பிடாம கூட டீச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் டீச் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்பயுமே நான் இது வந்து ஃப்ரீ செஷன் தான். இதெல்லாம் ஃப்ரீயாக உங்களுக்கு டீச் பண்ணிட்டு எந்த ஒரு அவசியமே எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்றதுக்கு ரீசன் வந்து இதெல்லாம் வச்சு நீங்க படிக்கலாம் அப்படின்னு. மெயினா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நான் யாருக்கு செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பர்சனலா. என்ன, அதாவது எனக்கு சார் இந்த ஸ்கூல்ல எனக்கு இந்த நோட்ஸ் நான் படிச்சு கொடுக்கல, எனக்கு எதுவுமே படிச்சு கொடுக்கல. நான் எனக்கு டீச்சர்ஸ் இல்லை ஸ்கூல்ல, எனக்கு கொஞ்சம் தான் படிச்சு 2 யூனிட் 6ஓட நிக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ்ங்கிற ஒரு விஷயம். 2 மந்த்ல கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது.
பட் நான் முடிச்சிருக்கேன் 4 யூனிட்டை, 4 வீக்ல 4 யூனிட்டை முடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்த 3 வீக்ல என்னென்ன படிக்க போறோங்கிறத நான் அடுத்து சொல்றேன். கவனமா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இனிமே நம்ம படிக்க போற விஷயங்கள் எல்லாமே 2.0ல அடுத்தடுத்த படிக்க போற விஷயங்கள் டிஎஃப்டி டயக்ராம், எஸ்டிஎல்சி மாடியூல்ஸ் இதெல்லாமே பார்க்க மாடல்ஸ், அதே மாதிரி ஃபீசிபிலிட்டினா என்னன்ட்டு பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி HTML, ஃபோம் ஃபோம் வெலிடேஷன், சிஎஸ்எஸ், பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட் 2025ல எப்படி வந்திருக்கு, 2026ல நம்ம எப்படி செய்ய போறோம், இ-காமர்ஸ் ரிலேட்டட் அந்த கிளவுட், ஐஓடி, நான் சொன்ன எம்ஏஎஸ் அதாவது மல்டி ஏஜென்ட் சிஸ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஓஎஸ் அதை ஓஎஸ் அப்புறம் எத்திக்ஸ் அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம படிக்க போறோம் அடுத்த கிழமைகள். ஸோ பிளானை நல்லா கேட்டுக்குங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே பிளானை நல்லா கேட்டுக்குங்க. 3 வீக்ஸ், அடுத்த 3 வீக்ல நம்ம என்ன செய்ய போறோம். நான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் வீக் எண்ட்ல கிளாஸஸ் செய்ய மாட்டேன். சரி, வீக் டேஸ்ல மட்டும் தான் செய்வேன். பட் வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் பர்சனல் அப்புறம் ஒஃபிஷியல் ஒர்க் ரிலேட்டடா நான் வீக்கெண்ட்ல நான் இருக்க மாட்டேன். ஸோ இருக்க மாட்டேன், ஏன்னா நான் வெளியில இருந்து சரி போயிருவேன். ஸோ ஈஸியா இருப்பேன். ஸோ அந்த டைம்ல நான் கிளாஸஸ் செய்யறதில்ல. ஸோ இந்த 3 வீக்ல ஈச் வீக் 5 டேஸ், இந்த 5 டேஸ்க்குள்ள மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 15 டேஸ். எத்தனை? 15 டேஸை மட்டுமே வச்சு நான் என்ன செய்ய போறேன் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் வெபினாரா எடுத்து கிளியர் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டா இப்போ நான் சொன்ன விஷயங்கள், நீங்க படிக்கலன்னு சொன்ன விஷயங்கள், அதை எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ண போறேன். ஸோ நீங்க படிக்கலன்னு சொன்ன விஷயங்கள் கிடையாது. அதாவது இதுல நான் இன்னும் படிச்சு கொடுக்காம இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் 4 யூனிட் நான் முடிச்சிட்டேன். ஸோ அதை தாண்டின விஷயங்கள் நான் பேப்பர் கிளாஸஸும் செஞ்சிருக்கேன். வேணா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுப்பாங்க, பேப்பர் கிளாஸஸுமே செஞ்சிருக்கேன் நான். ஸோ அந்த பேப்பர் கிளாஸஸ்க்குள்ள தெரியும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லை யூடியூப் சேனல்ஸ் பாருங்க. யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பேப்பர் தான் உங்களை ட்ரைன் பண்ணிக்கிறேன். சரி தானே? படிக்கிறதுக்கான தியரி படிக்கிறதுக்கான டைம் எல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. சரியா? அதுக்கான இனிமே டைம் கிடையாது. இனிமே நம்ம பேப்பருக்கு தான் போகணும். பேப்பர் ஃபோக்கஸ்டாக தான் கம்ப்ளீட்டா நான் படிச்சு கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 15 நாள்ல இன்டூ டோட்டலா 15 கிளாஸ். ஸோ இந்த 15 கிளாஸ்ல எல்லாத்துக்குமே அவங்களுக்கான HTML விஷுவலைஸ்ட் பேஜ் கொடுக்கப்படும். விஷுவலைஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணி காட்டுறேன். வெயிட். ஓகே, நான் யாரோட மெசேஜும் பார்க்கல. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க இடையில. ரொம்ப நர்வஸா இருக்கு. ஓ, அவசரப்படக்கூடாது, பதற்றப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் நான் சொல்லேன். வெரி சார், எல்லாமே சார். ஓகே சார், ரொம்ப யூஸ்ஃபுல். ஓஎஸ் நெட்ஒர்க்கிங் லைட் தொட்டு இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஓகே, நான் அது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். பக்கா யூஸ்ஃபுல். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க. ஸோ கம்ஃபர்ட். ஓகே, நிறைய பேர் ரிசல்ட் போடுறீங்க. இது இல்லாம கொடுத்தாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை. நான் எதுவுமே யாரையுமே போட சொல்லல, அவங்க தான் போட்டுருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ கான்செப்டுக்கு வருவோம் நம்ம. சரியா? டோட்டலா 15 நாள், 15 வெபினார்ஸ். ஸோ இந்த 15 வெபினார்ல 15 விஷுவலைஸ்ட் HTML வித் PDF. பாருங்க, PDF எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு டெமோ, சாரி, HTML ஃபைல் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். டெமோ காட்டினா தான் ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். இது நம்ம டே 1ல படிக்க போறது. சரிதானே? இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது. எல்லாத்துக்குமே இருக்கு 15 நாளைக்குமானதும் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ டயக்ராம். ஸோ இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, விஷுவலைஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கூடிய மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆட் பண்ணி கிளீன் அண்ட் நீட்டா, பெருசாலாம் இருக்காது. என்ன நோட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பேராகிராஃப் கணக்கா நான் பெருசா எழுத மாட்டேன். முக்கியமா இது சரி டெஃபினேஷன் எழுதணும்னா யூஸ் பண்ணுறத தவிர மற்றபடி கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா கீவேர்ட்ஸ் அதை பார்த்தா அதை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருப்பேன். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் வருது, அதுக்குள்ள என்ன எப்படி பார்க்கணும், ஸோ எப்படி படிக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கம்ப்ளீட்டா ஒரு கம்ப்ளீட் ஒரு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அதுல சுருக்கம், அதாவது நம்ம படிச்சதுல ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷன் லாஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஸோ கடைசியா நான் முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி 15 HTML ஃபைல்ஸ், வெப்சைட்ஸ், வெப் பேஜஸ் வித் PDF உங்களுக்கான தேவையான நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். சாரி,
இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுறோம். எம்சிக்யூ குட். எம்சிக்யூ நம்ம செய்யணும். எம்சிக்யூவும் கண்டிப்பா செய்யணும். ஸோ இதெல்லாம் முடிய கடைசியா லாஸ்டா நான் ஒரு பேப்பர் கிளாஸ் செய்வேன். சரிதானே? அந்த பேப்பர் கிளாஸ் சரியா, அந்த பேப்பர் கிளாஸ் கம்ப்ளீட்டா நான் ஒரு மாடல் பேப்பர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் தருவேன். ஸோ என்னென்ன மாதிரியான கேள்விகள் இந்த முறை வரலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் மாடல் பேப்பர் வந்து கிரியேட் பண்ணி அந்த மாடல் பேப்பரை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 2 டே வித்தின் 2 டேஸ்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? வித்தின் 2 டே அவ்வளவு 2 நாள். அப்போ மொத்தம் 15, அதோட சேர்த்து 2 நாள். அந்த 2 நாள் தனியா பார்ப்போம் நம்ம. அது இதோட ஆட் பண்ண வேணாம். இது 2.0 கிளாஸ்க்குள்ளே இது இருக்கட்டும். அந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு வெயிட் சொல்லுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபீ எதுவுமே கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000. அது வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா கூட நான் அதை கேட்க மாட்டேன். அது கூட நான் கேட்கல. சரியா? இதை மெயினா நான் செய்யறதுக்கு ரீசன் வந்து என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். வந்து இந்த காசுக்காக செய்யணும் அப்படின்னா நான் ஒரு கிளாஸுக்கு 2000 வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. சரி, அப்படி நான் யாருக்கிட்டையுமே வாங்கல. ஸோ நிறைய பேர் வந்து கொடுத்தீங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரி. சரியா? இது வரைக்கும் நான் வேணா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டுக்கிறேன். நான் அந்த 1000 ரூபாய் தவிர வேற யாரும் சரி காசு வாங்கிக்கிறேன். பிடிஎஃப்க்கு காசு வாங்குறது கிடையாது. எக்ஸாம் எக்ஸாம் பேப்பர் மாடல் டீச் பண்றது பேப்பர் கிளாஸ்க்கு தனியாக காசு வாங்குறது கிடையாது. எதுக்குமே தனியாக காசு வாங்குறது கிடையாது. நான் அது வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. சரியா? நான் இதை மெயினாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபோக்கஸ்டா ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சரியா? இப்படி நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நான் நிறைய பேருக்கு நான் படிச்சு கொடுக்கறதுக்கு ரீசனுமே கூட என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? நல்ல ரிசல்ட் எடுத்தீங்கன்னா எனக்குமே சந்தோஷம் தான். சரியா? நான் உட்காந்து 12 மணி 11 மணி வரைக்கும் வேணா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாரு. 11 மணி 12 மணி வரைக்கும் நான் படிச்சு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் படிச்சு கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து என்ன பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் டீச் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 1000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஏற்கனவே பே பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை. கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், படிக்கலாம், எல்லாமே சரி. ஸோ இந்த 15 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை படிக்க போறோம். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் சரி இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாட்டியுமே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய ஏரியாலே இருக்க படிக்க கஷ்டமான இல்லாட்டி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் யார் சரி இருக்காங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் யார் சார் இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ் இல்லாட்டியுமே இதை வேற யாரும் சரி ஷேர் பண்ணி விடுங்க. சரி, அதைத்தான் நான் சொல்றேன். இது நான் ஓகே நான் எல்லாமே படிச்சுட்டேன், எனக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அவங்க யாரையுமே போஸ்ட் பண்ணல. இன்னொரு விஷயம், இதை நீங்க ஷேர் பண்றதுக்கு இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா அவ்வளவே தான். இதை தாண்டி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இதைத்தான் நான் மெயினா சொல்ற விஷயம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஐடியா இதுதான். ஒவ்வொரு நாளைக்குமே என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 15 நாள். இந்த 15 நாளுக்குள்ள ஒவ்வொரு நாளைக்குமான ஈச் டாபிக் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எல்லாமே கையில இருக்கு. ஸோ படிச்சு கொடுக்குறது மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ அடுத்தடுத்த செஷன்ஸ் நான் படிச்சு கொடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனைகள் கவரேஜ் போனா கூட நான் சரி பண்ணி நான் படிச்சு கொடுத்து தான் பாக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கொண்டு போயிருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15 நாளைக்குமான இதுவுமே இருக்குது என்கிட்ட. வெயிட் நான் ஒரு மாதிரி நான் உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். வெயிட் இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாத்துங்க எல்லாரும். இதுதான் பிளான். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன படிக்க போறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்க போறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டீச் பண்ண போறேன். ஸோ இதில் நீங்க பார்க்கலாம் டிஎஃப்டி அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே ஆஹ் யா ஒவ்வொரு நாளைக்குமான
நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் தரேன் நான் கண்டிப்பாக தரேன். சரி. இருக்கிறது 1 மந்த். 1 மந்த்னு யோசிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நான் 4 யூனிட்டை முடிச்சிருக்க மாட்டேன். அந்த 4 யூனிட்டையும் பேப்பர் செய்யக்கூடிய லெவலுக்கு நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். 1 மந்த் உறவு தான். பட் அந்த 1 மந்த்ல நான் எப்படி படிச்சு கொடுக்கணுன்ட்டு எனக்கு தெரியும். அந்த பிளானை எப்படி நான் கொண்டு வருதுன்ட்டு எனக்கு தெரியும். சரியா? அதுக்கான கம்ப்ளீட் பிளானையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். 15 நாளைக்கு என்னென்ன செய்யணும்ட்டு கம்ப்ளீட்டா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இதை சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல. நான் ஏற்கனவே இதை நான் செஞ்சு காட்டியிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி நான் மறுபடியும் இதை நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 15 நாளைக்கு இதை முடிச்சுட்டேன். சரிதானே? ஸோ கம்ப்ளீட்டா என்னென்ன விஷயங்கள் நான் படிச்சு கொடுத்துருக்கேன், இனிமே நம்ம என்னென்ன படிக்கிறோம் உங்களுக்கான பிளானும் என்கிட்ட ரெடியா இருக்கு. ஓகே தானே? ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கு. சரி. இல்ல இல்ல, ஓகே ஓகே. சரி சரி. ஓகே. இல்ல நான் சொன்னேன் ஐடியா கோர்ஸ். நீங்க டென்ஷன். ஓகே. அப்ப இதுதான் கான்செப்ட். ஸோ ஓகே. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கோம். நான் எந்த ரிசல்ட் நல்ல ஞாபகம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரே ஐடியா நீங்க எல்லாருமே எடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? அந்த ரிசல்ட்டுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். ஸோ அதனால தான் நான் இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி இந்தந்த விஷயங்கள் இவ்வளவு பார்த்து பார்த்து நான் செய்யறதுக்கு ரீசன். நீங்க ஏதோ சிஓ, சிபி, சரி சி எஸ் எடுக்கிறது, எஸ் ஒன்று எடுக்கிறதுக்காக இவ்வளவு நான் மெனக்கிடல. நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும், எந்த ஐடியா ஏற்காம். ஸோ நான் ட்ரை பண்றது ஏக்குதான். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அதுக்கான நான் உங்களுக்கு எந்த கம்ப்ளீட் 100% உங்களுக்கு தருவேன். நீங்க அதே 100% எனக்கு தந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க எடுத்து வருவேன். ஸோ அது இந்த ப்ராமிஸ் தான். ஸோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே இவ்வளவு நாள் நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் பிளான். சரி. ஸோ இதுதான் இவ்வளவு நாள் நம்ம படிச்ச விஷயங்கள். நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம 2.0 நான் சொன்னதுக்கு ரீசன் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம இனிமே படிக்காம இருக்கோமோ அதெல்லாமே எப்படி படிச்சு கொடுக்குறது, ஸோ அதெல்லாமே எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா திங்கள் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நான் மறுபடியும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த 3 வீக் முடியும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 வீக் முடியும் போது அடுத்து நான் சொன்ன முதல் பேப்பரை நான் ரிலீஸ் பண்ணிட்டு அதை நான் செய்வேன். சரிதானே? ஸோ அந்த பேப்பர் நான் செய்யும் போது பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள தான் செய்ய பார்ப்பேன். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய அது வந்து அது அப்புறம் பார்ப்போம். சரியா? அதை எப்படி எப்படி செய்யறது நான் லாஸ்ட்டாக சொன்னேன். இந்த விஷயங்களை படிச்சு முடிச்சுட்டு நான் சொல்லுவேன். சரிதானே? ஸோ அதுக்காக டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணேன். ஓகே. ஸோ இதுதான் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதைத்தான் நான் எல்லாத்துக்குமே சொல்லணும்னு வந்தேன். நான் சொல்லணும்னு வந்தது மெயினாக எந்த ஐடியா இதில் ரெண்டே ரெண்டு தான். முதலாவது விஷயம் 2.0ல என்னென்ன படிக்க போறோம். ரெண்டாவது விஷயம் மெயினான விஷயம் இந்த வருஷம் என்னென்ன வரப்போகுது அப்படி நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் ஆகாட்டியுமே கூட நீங்க இந்த சில விஷயங்கள்லாம் படிச்சு வச்சு சரி. இப்போ நீங்க ஜாயின் ஆகி அந்த எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது. சரியா? நீங்க ஓகே என்னால் முடியும் நான் தனியாக படிக்கலாம் படிக்கலாம். சரி, நான் வந்து யாரையும் போஸ்ட் பண்ணல. நான் சொல்றதுக்கு ரீசன் அதுதான். ஸோ இதை நான் சொல்றதுக்கு ரீசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர் நாங்கள் ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு எல்லாமே கிளியர், நான் இந்த விஷயங்கள்லாம் படிச்சிருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள் டவுட் இருக்கு அப்படின்னா இஷ்யூஸே கிடையாது. நீங்க என்ன செய்யலாம் மட்டும் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொன்ன டாபிக்ஸை கொஞ்சம் ஆஹ் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க பாருங்க. சரி, நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த முறை எக்ஸாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. சரி. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு படிக்க பாருங்க. ஆஹ் இந்த நம்பர் என்ன நம்பர் இருக்கு கொஞ்சம் கிளியர்லாம் பல தடவை எழுதி அழிச்சிருக்கேன். சரி, இதான் இந்த நம்பர். ஸோ படிக்க பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் படிக்க பாருங்க. எக்ஸாமுக்கு 46 days இருக்குது அப்படி ஓகேனா அது பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாம் கடைசி நாள் வரைக்கும் படிக்க முடியாது யாரும். சரியா? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் பிரெயினுக்கு. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் படிச்சதை ப்ரொசஸ் பண்றதுக்கான டைமா இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச கேள்வியை எடுத்து பார்க்கறதுக்கான டைமா இருக்கும். ஜஸ்ட்
ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான டைம் தான் அது. சரி. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. கடைசி நாள் உட்காந்து அடுத்த நாள் எக்ஸாம், ஸோ அடுத்த நாள் உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் வந்து முதல் நாள் உட்காந்து இந்த விஷயங்களுக்கு தான் படிக்க நான் வந்து நான் கிளாஸ் எடுத்துருந்தேன். சரி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முதல்ல நானுமே கிளாஸ் எல்லாமே நிப்பாடிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் ஒரு 1 மந்த், இன்னையிலேருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம படித்த விஷயங்கள், ஷேர் பண்ண நோட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி ரீட்ர என்ன செய்யுங்க அப்படின்னு பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அறுப்பாது ஏ கம்பைன் ட்ரைன் பண்ணுறது கம்பைன். ஓகே சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதுதான் நான் சொல்லணும்னு இன்னைக்கு எதிர்பார்த்தேன். ஸோ இன்னைக்கான யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எல்லாரும் எனக்கு ஒரு குயிக்காக ஒரு மெசேஜ் அனுப்புங்க இன்னைக்கு. ஓகே. ஓகே. ஆ குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த கமெண்ட்ஸ் தான் என்னைய எந்த நாளுமே கிளாஸ் செய்யணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்றது. நான் உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி நீ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள். நானே இன்னைக்கு சரி டயர்டா இருந்து கிளாஸஸ் செய்ய கஷ்டமா இருந்தா கூட அதை யோசிக்காம கிளாஸ் செய்யறதுக்கு ஒரே ரீசன் இந்த கமெண்ட்ஸ் தான். அதுதான் உண்மை. ஒரு டைம் டயர்டா இருக்கும், ஜிம்முக்கு போயிட்டு வந்து சரியான டயர்டா இருக்கும், ஸோ படுத்துருவேன். ஸோ இருந்தாலுமே நான் அந்த டைமுக்கு எழுப்பி கிளாஸ் செய்யறதுக்கு ஒரே ரீசன் இந்த கமெண்ட்ஸ் தான் என்ன இன்னுமே கிளாஸ் செய்ய சொல்லிட்டு. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் தட் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஃபுல் திங்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எல்லாருமே கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய புது விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். சாரி, ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஃபோன் மொபைல் கேமராவில் தான் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால அந்த மெசேஜஸ் பார்த்துட்டு எல்லாமே. ஸோ கிளாஸ் முடியே நான் சொல்லிட்டு பார்ப்பேன். ஓகே தானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் டவுட்ஸ் எதுவும் சரி இருக்கா? இருந்தால் கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பேசிருக்கேன். இன்னைக்கான கிளாஸ்ல சரி டவுட் இருக்கா? இன்னைக்கான வெபினார்ல சரி டவுட் இருக்கா? சரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நோ டவுட்ஸ். நோ டவுட்ஸ் சார். ஓகே, நோ டவுட்ஸ். எல்லாரும் எனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுங்க, எல்லாரும் டெஸ்ட் பண்ணுங்க. Okay. இல்ல சார், குட். நோ சார். ஓகே. நோ சார். ஓகே. ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் பேசிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஐபி அட்ரஸ் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன், பட் இஷ்யூ கிடையாது. நான் மறுபடியும் எப்படியுமே பேப்பர் செய்யும் போது நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எல்லாமே டீச் பண்ணுவேன். லாஜிக் கேட் ஃபிளிப் ஃப்ளாப் இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஓகே, அதான் நான் சொல்றேன். லாஜிக் கேட் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபிளிப் ஃப்ளாப் வந்து அந்த அளவுக்கு வரதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் வரும், வந்துச்சுன்னா ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்காக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சார் பைத்தன் சொன்னது ஒருக்கா ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே, பைத்தன். பைத்தன் தானே கேட்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? பைத்தன்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து வாரது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அந்த நேம சொல்றேன், பட் அது உங்களுக்கு விளங்கினா இஷ்யூஸ் கிடையாது, அப்படி விளங்காட்டி பிரச்சனை கிடையாது. ஸோ அது விளங்காட்டி பிரச்சனை கிடையாது. ஸோ பைத்தனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாவே அட்வான்ஸ் பைத்தனுக்குள்ள ஃபைல் ஹேண்ட்லிங் விஷயம் இருக்கு. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்குள்ள கிரீடி, ஸ்னாப்பேக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லம்டா அப்படின்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. அது பேர் கொஞ்சம் கிரேசியாக இருக்கும், பட் அதை பற்றி ஒரு பேசுங்க. அது ஒரு சின்ன சின்ன கான்செப்ட், அவ்வளோதான். அதுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சிருக்காங்க, அந்த நேம் கொடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கு அந்த நேமை நானும் சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி அது ஒரு பெரிய தியரி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய விஷயம் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த 4 யூனிட் முடிஞ்சிருக்காரு. ஸோ அதனால தான் எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் டீச் பண்ணுறேன் சார். ஓகே. நோ 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 சார், நீங்கள் 2020 கிளாஸ் செய்யுங்க. ஏன் நான் 2028 கிளாஸ் செய்கிறேன் தெரியாதா? இப்போ கூட அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் 9:01 ஆகிடுச்சு. நான் எப்பயுமே டைமுக்கு வந்துடுவேன், பட் இன்னைக்கு 9:01 ஆனதுக்கு ரீசன் அதுதான். நோ டவுட்ஸ் அண்ணா. ஓகே டன். ஓகே சார், கிளியர் டன் சார். இன்னைக்குமே லேட்டாக வந்தது ரீசன் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யார் சரி இருக்காங்க அப்படின்னா இந்த நம்பரை கொடுத்துருங்க. நான் 2028 செய்யணும். ஸோ 2027க்கு நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. சரி, நான் அது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சேன், பட் எனக்கான டைம் ஷெடியூல் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால நான் அதை வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் இன் ஃபியூச்சர். சரி,
கிளாஸ்ல நைட்ல போதபடி நைட்ல தான் செய்வேன். ஸோ 9 o'clock 8 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் நடக்கும். அப்படி இல்லாட்டி 9 o'clockல இருந்து 11 o'clock வரைக்கும் நடக்கும். அப்படியும் இல்லை அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் படிக்க இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி ஓகே 9 ஓகே ஓகே. நிறைய பேர் சார் நான் கேட்டது நியூ பேட்ச். யா நியூ பேட்சுக்கு தான் சொல்றேன். 2028 நான் செய்றேன். பட் அதுக்கு பெருசா ப்ரொமோட் எதுவும் பண்ணல நானு. இன்னொரு விஷயம் சொல்றேன், எனக்கு இந்த பெருசா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் பெருசா யாரும் கிடையாது. ஸோ இந்த ஐடி ரிலேட்டட் அந்த கிளாஸஸ் ரிலேட்டட் அதனால தான் நான் 2 குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுல 2 குரூப்ல நான் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து நிறைய பேர் வந்தீங்க. ஐ திங்க் அதுல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஷேர் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் வரீங்க. மற்றபடி எனக்கு தனியா ஷேர் பண்றதுக்கு யாரும் கிடையாது. உங்களுக்கு சரி எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏய் ஜஸ்ட் பண்ண சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. 2028 பேட்ச் 2027 பார்ப்போம் செய்வோம். அவங்களுக்கு வந்து ஒரு 1 year ப்ராஜெக்ட் கிளாஸ் வந்து செய்யலாம்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம், இது முடிய தான் செய்யணும். ஏன்னா 2026 முடிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் பார்ப்போம். அவங்களுக்கு அடுத்து நம்ம சரி ஓகே சார் ஷேர் பண்ணுறோம். ஓகே சார் சரி சார் ஒரு செஷனில் கேட்டாங்க அதுதான் ஓகேம்மா ஷேர் பண்ணி கொடுங்க நம்பர் ஷேர் பண்ணி ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இதோட நான் கிளாஸை முடிக்கிறேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு போட்டிருந்தீங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே குட் ரிவ்யூஸ் தான். நெகட்டிவாக நான் எதுவுமே பார்க்கல. இது சரி அப்படி இருந்துச்சுன்னா சொல்லலாம் சரியா. பட் எல்லாருமே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த 100% நான் கொடுப்பேன். ஸோ ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம கிளாஸ் முடிப்போம். இன்னைக்கு பெருசாக அது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 1 hour மாதிரி தான் செய்வேன் நான். உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த பிளான் என்ன ஒரு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ் இருந்து ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போறீங்கன்னா அதுக்கான பிளானை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடணும். பிளான் கையில் இல்லாமல் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. பிளானோட நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்த 100% சரியாக இருக்கும். ஸோ இது என்ன ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கான சரி ஒரு பிளான் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எல்லாருமே நல்ல ரிசல்ட் எடுக்கணும். அதுதான் நானுமே நினைக்கிறேன். ஸோ நல்ல ரிசல்ட் எடுக்கும் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய் எல்லாத்துக்கும் குட் நைட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே இருக்கு. ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணலாம். இஷ்யூஸ் கிடையாது. எதுவும் வேற எதுவும் இஷ்யூஸ் கிடையாதுன்னா இஷ்யூஸ் எதுவும் இருக்குன்னா என்னை கண்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த குரூப்ஸ்ல இந்த நம்பர் இருக்கு.